கவலை இல்லாம கலர் பிரிண்ட் பண்ணுங்க, அதுவும் மிக குறைஞ்ச விலையில. Epson EcoTank printers. இது வெறும் fabulous இல்ல, இது totally printabulous. Yes, வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் எங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. நேர்களே, இப்போது நம்மோடு டிஃபென்ஸ் ஜேர்னலிஸ்ட் திரு சாய் கிரண் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். டெல்லியில நடந்த இந்த அட்டாக், இது நம்ம இப்ப அட்டாக்னு டேர்ம் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு காரணம் இது இருக்கக்கூடிய ஒரே ஒருத்தர் தான் பயணித்தார் அப்படின்னு வந்திருக்க கூடிய விஷயம். இப்போ அவர் பயணித்திருக்கிறார், வந்திருக்கிறார், அட்டாக் நடந்திருக்கிறது அப்படின்னு லீட் ஆகி இப்ப பிரதமர் பூட்டான்ல பேசும்போது இதற்கு காரணமானவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் அப்படின்றது வரைக்கும் பேசியிருக்கிறார். ராஜ்நாத் சிங் அவர்களும் அதையே சொல்லியிருக்கிறார். அடுத்தடுத்த ஆலோசனை கூட்டம் சிசிஎஸ் மீட்டிங் வரைக்கும் வந்து நிற்கிறது. இது எதை நோக்கி, எந்த விஷயத்தை சொல்கிறது, எதை நோக்கி செல்கிறது? இப்போதைக்கு பாத்தீங்கன்னா தட் இஸ் அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் பிரதமர் நரேந்திர மோடி வந்தது வந்து இட் இஸ் நேச்சுரல். ஏன்னா வந்து யாரு இதுக்கு பின்னாடி இந்த செயலுக்கு பின்னாடி யாரு இருக்காங்களோ அவங்க வந்து கண்டிப்பாக தண்டிக்கப்படுவார்கள். அந்த குரூப், அந்த இயக்கமா இருக்கலாம், அது ஒரு தனிநபராக இருக்கலாம், அவங்க கண்டிப்பா தண்டிக்கப்படுவார்கள் என்று சொல்வது வந்து இட்ஸ் a natural thing. பட் இத வந்து ஒரு தனி செயலாக மட்டும் நம்ம வந்து கண்டிப்பா பார்க்க முடியாது. கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் இது வந்து இது ஒரு ஒன் ஆஃப் அட்டாக், ஒரு லோன் வுல்ஃப் அட்டாக்கா வந்து நம்ம யூஸ்வலா சில பேர் வந்து நம்ம பார்ப்போம். இப்ப நிறைய உலகெங்கும் நம்ம வந்து நிறைய இன்சிடென்ட்ஸ் நம்ம பார்த்தது பாத்தீங்கன்னா லோன் வுல்ஃப் அட்டாக் அப்படின்னு வந்து ஒன்னு வந்து கிளாசிஃபை பண்ணுவாங்க. அதாவது வந்து ரிமோட்டா அவங்க வந்து ஒரு இணையதளத்திலேயே வந்து அவங்க செல்ஃப் ராடிகலைஸ் ஆகி அவங்க வந்து சில ஒரு மத தலைவர்களோட பேச்சை கேட்டு இல்ல வந்து ஃபேஸ்புக் இல்ல ட்விட்டர் அந்த மாதிரி ஒரு இணையதளத்துல வந்து அவங்க வந்து யாரையாவது வர்ச்சுவலாக கனெக்ட் ஆகி அவங்கள்ட்ட வந்து நிறைய பேச்சுவார்த்தை நடந்து அதுக்கப்புறம் வந்து அது மூலமாக ராடிகலைஸ் ஆகி அவங்களே வந்து தன்னிச்சையா வந்து அவங்களால முடிஞ்ச வகையில வந்து ஒரு 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 அட்டாக் வந்து நடத்துவாங்க. அது நம்ம நிறைய வாட்டி வந்து யூரோப்ல பாத்தீங்கன்னா நம்ம வந்து கிறிஸ்துமஸ் டைம்ல ஹாலோவின் டைம்ஸ்ல வந்து நம்ம பார்த்திருக்கோம். லைக் ஒரு 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 மிகப்பெரிய வேனோ இல்லை பெரிய காரையோ எடுத்துட்டு வந்து அவங்க வந்து ஒரு கூட்டம் உள்ள ஒரு இடத்துல வந்து போய் இடிச்சிருவாங்க. ஏன்னா அவங்கள்ட்ட வந்து எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் பண்றதுக்கு வந்து ஒரு போதுமான கெப்பாசிட்டி இல்லாம இருக்கலாம். ஸோ அதனால வந்து அவங்களால முடிஞ்சது பாத்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி செயல் பண்ணி அது வந்து ஒரு செல்ஃப் ராடிகலைஸ்ட் ஈவெண்ட்ஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதுல கூட வந்து சில பேர் வந்து என்ன நினைச்சாங்கன்னா ஓகே இட் குட் பி அ லோன் வோல்ஃப், ஏன்னா ஒரு தனி நபரா வந்திருக்காரு அப்படின்னு. பட் இப்போ வந்து நம்மளுக்கு தெரிய தகவல்கள் பாத்தீங்கன்னா நிறைய இதுக்கு பின்புலமே வந்து நம்ம நிறைய ஒரு பேக்ரவுண்ட் வந்து ஹெவியா இருக்கு. ஃபர்ஸ்ட்லி வந்து நம்ம கடந்த ஒரு வாரமாக மல்டிபிள் டாக்டர்ஸ் அக்ராஸ் இந்தியா அவங்க வந்து லைக் டிஃப்ரெண்ட் டெரர் லிங்கேஜஸோட அவங்க வந்து அவங்க அரெஸ்ட் செய்யப்பட்டிருக்காங்க. நம்ம வந்து ஒரு ஹைதராபாத் பேஸ்ட் டாக்டர் வாஸ் அரெஸ்டட் பை த குஜராத் ATS அதை பார்த்தோம். அவர் வந்து ஒரு ISKP-யோட இஸ்லாமிக் ஸ்டேட் கொரசான் ப்ராவின்ஸ் அதை சம்பந்தப்பட்ட ஒரு லீக்கேஜஸ் இருந்து அவர் வந்து ரைசின் தயாரிப்பு சூழ்ந்து வந்து அவரோட அரெஸ்ட் நடந்தது. அதே சமயத்துல வந்து நம்ம வந்து 3 other டாக்டர்ஸ் அமோனியம் நைட்ரேட் அது வந்து ஒரு மிகப்பெரிய ஹால் நம்மளோட ஜம்மு காஷ்மீர் போலீஸ் along with ஹரியானா அண்ட் UP செக்யூரிட்டி ஏஜென்சிஸ் அது வந்து நம்ம ஒரு பெரிய அரெஸ்ட் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி வந்து பல இதுக்கு பின்புலம் பல விஷயங்கள் இருந்தது வந்து நம்ம பார்த்திருப்போம். எஸ்பெஷலி அந்த ஹால், அந்த அமோனியம் நைட்ரேட் ஹால் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபரீதாபாத் ரிலேட்டட் ஏரியாவில் நம்ம பார்த்தோம். இட் இஸ் வெரி க்ளோஸ் டு டெல்லி, ரைட்? ஸோ அதெல்லாம் நம்ம வந்து சூழ்ந்து ஒரு லிங்கேஜா நம்ம பார்த்தோம்னா இது வந்து ஒரு தன்னிச்சையான செயலா நம்மளுக்கு வந்து தெரியாது. அண்ட் செகண்ட்லி பாத்தீங்கன்னா நம்ம எனக்கு வந்து இந்த ஈவெண்ட் முதல்ல நடந்தப்பவே வந்து எனக்கு வந்து
இமீடியட்டா தோணின விஷயம் வந்து நம்ம கோயம்புத்தூர் பிளாஸ்ட். சில ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த கோயம்புத்தூர் பிளாஸ்ட் வந்து ஏன் எக்ஸாக்ட்லி ஏன் என்று கரெக்ட் ரமேஷ் அப்படின்னு ஏன்னா அந்த கேஸையும் வந்து நான் ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சேன். அதை பத்தி நான் நிறைய ஸ்டோரிஸும் இன்ஃபேக்ட் நான் தான் பிரேக் பண்ணேன். ஒன் ஆஃப் த ஸ்டோரிஸ் அந்த இன்சிடென்ட்டுக்கும் 98 பிளாஸ்டுக்கும் வந்து ஒரு லிங்கேஜ், ஒரு ஃபெமிலியர் லிங்கேஜ் இருந்ததை வந்து நான் தான் பிரேக் பண்ணேன். அது நான் ரொம்ப கூர்ந்து கவனிக்கிறச்சு. நீங்க பாத்தீங்கன்னா அதுலயும் வந்து ஒரு செக் போஸ்ட் இருந்தது. அந்த செக் போஸ்ட் அணுகி அந்த வண்டி போறதுக்குள்ள ஒரு இட் வாஸ் அ ப்ரீமெச்சூர் ஆக்சிடென்டல் பிளாஸ்ட். அது வந்து ஆக்சுவலா அந்த இடம்தான் டார்கெட்டாக இருக்குமா என்று நம்ம கேள்வி எழுப்பினால் இல்லை. ஏன்னா there was another target. அது நம்மளுக்கு இன்வெஸ்டிகேஷன் மூலமா நம்மளுக்கு தெரிய வந்தது. பட் இட் வாஸ் அ ப்ரீமெச்சூர் பிளாஸ்ட். அது அது டார்கெட் ஏரியாவுக்கு போறதுக்கு முன்பாகவே வந்து அந்த பிளாஸ்ட் நடந்தது வந்து நம்மளுக்கு தெரிய வந்தது. அது போல்தான் இதுவும். இது வந்து could have been a crowded area, ஓகே. பட் இது இவென்ச்சுவல் டார்கெட்டாக இருந்ததா இல்ல இது வந்து ஒரு எக்ஸ்ப்ளோஷன் நோக்கிதான் இவர் இந்த நபர் வந்து இந்த டாக்டர் வந்து அந்த கார்ல பயணிச்சாரா? அது வந்து இன்னும் நம்மளுக்கு வந்து கன்ஃபார்ம்டா தெரியாது. ஏனென்றால் இந்த சீரீஸ் ஆஃப் அரெஸ்ட் நம்ம ஒரு காலமாக நம்ம வந்து பார்த்துட்டு வரோம். அதுல வந்து இஃப் தேர் இஸ் லிங்கேஜ் டு திஸ் பர்சன் அண்ட் இவர் வந்து ஒரு ஸ்லீப்பர் செல்லை சேர்ந்த ஒரு நபராக இருந்தால் அவர் வந்து அதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கை அவர் வந்து தன்னிச்சையாக இருக்க முயற்சிச்சுக்கலாம். ஏன்னா வந்து இவங்க வந்து இந்த காரை வந்து ஆல்ரெடி ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க. இந்த காரோட ஓனர்ஷிப், இது எப்படி ஓனர்ஷிப் மாறிச்சு, அந்த ட்ரெயின் எல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக இப்ப நம்மளுக்கு தெரியும். பட் யூஸ்வலி வந்து இந்த மாதிரி ஒரு கார் பாம்பு பிளாஸ்ட் அதெல்லாம் நீங்க முக்காவாசி வந்து இன்சிடென்ட்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா they will usually not let the paper trail come. அந்த மாதிரி வந்து ஒரு ட்ரெயின் வந்து இது ஈஸியாக வந்து யார் இந்த ஓனர், இது எப்போ வந்து காரை வாங்கினாங்க, அதெல்லாம் வந்து யூஸ்வலா வந்து தெரிய வராது. இவர் வந்து மேபி he was transporting something and again it was an accidental blast, or இவர் வந்து ஒரு டார்கெட்டை நோக்கி போகும் முன்னவே வந்து இது பிளாஸ்ட் ஆயிருக்கலாம். அது வந்து இட்ஸ் a very big possibility. ஸோ அதனால வந்து there will be a lot of things that the investigation agencies are currently assessing. and அது மட்டும் இல்ல, இந்த அரெஸ்ட் எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா இது ஒரு ஏஜென்சி மட்டும் இதுல வந்து விசாரணையில வந்து குறிப்பிட்டு சொல்ல முடியாது. மல்டிபிள் ஏஜென்சிஸ், எஸ்பெஷலி ஜம்மு காஷ்மீர் போலீஸ், அவங்க ஏஜென்சி வந்து நிறைய ரொம்ப இம்பார்ட்டன்ட் தகவல்களை வந்து அவங்க கொடுத்ததுனாலதான் வந்து இந்த என்டையர் பிளாட் வந்து அன்அர்த் பண்ணப்பட்டு அதன் வாயிலாக வந்து இவர் வந்து ஒரு ப்ரீமெச்சராக ஒரு அட்டெம்ப்ட் வந்து கிரியேட் பண்றது மாதிரிதான் நான் பாக்குறேன். ஏன்னா he was rushed into doing something and it happened and it just happened the way it happened. and நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க முதல்ல இது வந்து ஒரு சிஎன்ஜி பிளாஸ்டா இருக்கலாம் அந்த மாதிரிலாம். பட் அது இம்பாக்ட் பாத்தீங்கன்னா இட் இஸ் நத்திங் தட் யூ சீன் இன் ரீசன்ட் டைம்ஸ் இன் இந்தியா. அது ரொம்ப கொடூரமான இம்பாக்ட். எவ்ரி அதர் வெஹிக்கிள், அது சுத்தி இருக்கிற வெஹிக்கிள்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எலும்பு கூடு மாதிரி தான் இருந்தாங்க. அண்ட் எவ்வளோ உடல்கள் சிதறி நம்ம பறந்து விழுந்து கிடந்தது வந்து நம்ம பார்த்தோம். ஸோ இது டெஃபினெட்லி வந்து there is some terror link involved in this. அதை நம்ம வந்து செக்யூரிட்டி ஏஜென்சிஸ் இப்போ வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது டாக்டர்ஸா நெட்வொர்க் இருக்குல்ல சார், அது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? நியூ ஒயிட் காலர்டு நெட்வொர்க் வந்து உருவாக்கிட்டு இருக்காங்களா? ஆர் தே டார்கெட்டட்? That is a good question. See, யூஸ்வலா வந்து நம்ம பாஸ்ட்ல வந்து நம்ம இன்ஜினியர்ஸும் ரேடிகலைஸ் ஆனது பார்த்திருக்கோம். ஸோ even people who are not in professional, who are not white collared professionals, blue collar professionals நம்ம வந்து radicalize ஆகி பார்த்திருக்கோம். ஸோ whether this is a new trend, yes, it is definitely a pattern. நம்ம வந்து ரொம்ப கண்காணிக்க வேண்டிய ஒரு பேட்டர்ன் தான் அது வந்து நம்ம சொல்லலாம். ஏன்னா வந்து ஜஸ்ட் ஒன்னும் ஒரு கோஇன்சிடென்ஸாக நம்ம எடுத்துக்கொள்றதுக்கு வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா இவ்வளவு டாக்டர்ஸ் அவங்களுக்கு வந்து ஒரு நெட்வொர்க் இருந்திருக்குன்னா ப்ராபப்லி தேர் இஸ் சம்திங் பிஹைண்ட். அண்ட் எஸ்பெஷலி வந்து நீங்க ரைசின் ஒரு கெமிக்கல்ஸ் ரெசிடியூ சம்பந்தப்பட்ட ஒரு ஆப்ரேஷன் நீங்க பண்றதுக்கு யூ ஆப்வியஸ்லி வாண்ட் chemical engineers, or the next best thing would be doctors who also know some amount of biology behind making
ஒரு பாய்சனஸ் சப்ஸ்டன்ஸா இருக்கலாம். ஐ அம் நாட் டாக்கிங் அபௌட் அம்மோனியம் நைட்ரேட், நான் ரைசன் பத்தி பேசுறேன். ஸோ அதுக்கு டெஃபினெட்லி யூ நீட் சம்ஒன் ஹேவ் சம் நாலேஜ். ஸோ அதுக்காக இருந்திருக்கலாம். அண்ட் தி அதர் கேசஸ் யூ டாக்கிங் அபௌட் அம்மோனியம் நைட்ரேட் and other 2900 kgs of explosive almost, right, explosives and materials. அதுலயும் வந்து you have group of 3 doctors network. So இவங்க வந்து ஒரே இடத்துல வந்து have they been radicalized and then they ended up working in different places in India அப்படி இருக்கலாமா? இல்ல வந்து இது ஒரு definite targeting of doctors or to create a network, இல்ல ஒரு பயாலஜிக்கல் வெப்பனை நோக்கி அவங்க வந்து அடுத்த பிளான் பண்றாங்களா? ஒரு பயாலஜிக்கல் வார் மாதிரி அடுத்தது பிளான் பண்றாங்களா? வந்து நம்ம ஐ திங்க் there will be a lot of questions. கண்டிப்பா இது இன்வெஸ்டிகேட்டர்ஸும் பார்த்துட்டு இருப்பாங்க, எதுக்கு வந்து இந்த டாக்டர்ஸா வந்து இந்த நெட்வொர்க்ல இருக்காங்க அப்படின்னு. ஸோ there is a lot of questions that still needs to be answered, but I'm sure the agencies are working on it. ஓகே, இப்போ நாடு முழுக்க ரெய்ட்ஸ் நடக்கிறத புரிஞ்சுக்க முடியுது சார். பட் ஆனா இப்ப பிரதமர் நரேந்திர மோடி பூட்டான்ல இருக்காரு, நாளைக்கு திரும்புகிறார். சிசிஎஸ் மீட்டிங் கூட்டப்பட்டிருக்கிறது 5:30 PM நாளைக்கு. பிரதமர் பூட்டான்ல இருந்து எச்சரிக்கிறார், the perpetrators won't be spared அப்படின்னு எச்சரிக்கிறார். அட்டாக்க சொல்லி brought into justice அப்படின்னு கூறுகிறார். இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? இது பாகிஸ்தான் லிங்க்ஸ், ஜெய்ஷ் இ முகமது லிங்க்ஸ் இருக்கு அப்படின்னு ஒரு பக்கம் தகவல் வரக்கூடிய நிலைமையில are we in a position to resume Operation Sindoor? I think Operation Sindoor may not be in the immediate, but see, எங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் பாகிஸ்தான் லிங்க் கண்டிப்பாக தேவைப்படும். அண்ட் அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் பாகிஸ்தான் லிங்க் வந்ததுன்னா இப்போ வந்து நம்ம 26/11 டைம்ஸ் நம்ம பார்த்தோம்னா, இல்ல ஒரு 5 வருடங்களுக்கு முன்னாடி கூட நம்ம வந்து நம்மளோட இன்டர்நேஷனல் டிப்ளமசி எப்படி இருந்துச்சுன்னா, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில வந்து நேச்சுரலா வந்து ஒரு ஆதாரம் வந்துருச்சுன்னா நம்ம வந்து we would want some international validation before attempting something cross border. நம்ம வந்து நம்மளோட யூரோப்பியன் கவுண்டர் பார்ட்ஸ் டிப்ளமேட்டிக் வேஸ்ல வந்து இந்த மாதிரி வந்து எங்களுக்கு வந்து இந்த மாதிரி தகவல்கள் வந்திருக்கு, இந்த மாதிரி ஆதாரங்கள் இருக்கு, இது அகெயின் ஒரு ஸ்டேட் ஸ்பான்சர்ட் டெரரிசம் தான் ஃப்ரம் அக்ராஸ் த பார்டர், பாகிஸ்தான் தான் இதை வந்து செயல்படுத்திருக்காங்க. ஸோ இதனால வந்து நாங்க வந்து ஒரு அக்ரெசிவ் மூவ் வந்து எடுக்க போறோம் அப்படின்னு அமெரிக்கன்ஸும் சரி யூரோப்பியன்ஸும் சரி நம்ம யூஸ்வலா வந்து நம்ம வந்து ஒரு விதமான அட்லீஸ்ட் அன்அஃபிஷியல் சேனல்ஸ் தேர் வில் பி கம்யூனிகேஷன். இட் இஸ் ஹேப்பன்ட் எவர் சின்ஸ் we've had மோஸ்ட் ரீசென்ட்லி 99ல நம்ம பார்த்தோம்னா கூட ஒரு கார்கில் போனதோ இல்லை அதுக்கப்புறம் வந்து மெனி டைம்ஸ் வந்து கான்டெம்ப்ளேட்டட் நம்ம வந்து ஆல்வேஸ் தேர் இஸ் சம் கைண்ட் ஆஃப் மெக்கானிசம் நம்ம யூஸ் பண்ணுவோம் லைக் இந்த மாதிரி கம்யூனிகேட் பண்றதுக்கு. ஸோ இப்போ வந்து இந்த நியூ வே ஆஃப் டூயிங் திங்ஸ், ஆபரேஷன் சிந்தூரா இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி வந்து நம்ம சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்ஸா இருக்கட்டும், அப்போ வந்து there has not been a lot of exchange of information. ஸோ இந்த வாட்டி வந்து சப்போஸ் நம்மளுக்கு வந்து ரொம்ப ஒரு கிளியர் கட், இப்போ நம்ம 26/11 we had very clear evidence, அதாவது கான்ஸ்டன்டா அக்ராஸ் த பார்டர் வந்து இந்த ஹேண்ட்லர்ஸ் வந்து இந்த தீவிரவாதிகள்கிட்ட வந்து பேசிட்டே இருந்தாங்க. அதோட ரெக்கார்டிங்ஸ் இருக்கு, அதோட ஆதாரங்கள் நம்மள்கிட்ட இருக்கு, சேட்டலைட் போன் யூஸ் பண்ண ஆதாரங்கள் எல்லாமே இருக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து இந்த வாட்டி நம்மளுக்கு கிளியர் கட் எவிடன்சஸ் கிடைச்சதுன்னா தென் ஐ won't be surprised if we will have the 2.0 version of Operation Sindoor. And and நம்ம இப்போ பேசும் வாயில வந்து நம்மளுக்கு we also know that நம்ம நிறைய நோட்டாம்ஸ் விட்டு நம்ம ஆல்ரெடி நம்ம பல விதமான ட்ரை சர்வீசஸ் ட்ரைனிங் அண்ட் பொசிஷனிங் ட்ரில்ஸ் வந்து ஆல்ரெடி நடந்துட்டு இருக்கு across different sensitive areas in the country, and especially நம்ம வந்து பாகிஸ்தான் சார்ந்த நம்ம குஜராத் கோஸ்ட் சைடா இருக்கட்டும், நம்ம வந்து நார்த் ஈஸ்ட் சைடா இருக்கட்டும், ஸோ எல்லா இடத்துலயும் நம்மளோட ஏர் ட்ரில்ஸ் மற்றும் ட்ரை சர்வீசஸ் ட்ரில்ஸ் நடந்துட்டு தான் இருக்கு. ஸோ ஃப்ரம் அ வார் ப்ரிப்பேர்ட்னஸ் வந்து நம்ம வந்து ஐ திங்க் we are definitely ready. பட் அந்த மாதிரி ஒரு கிளின்ச்சிங் எவிடன்ஸ், ஏன்னா நாளைக்கு வந்து திருப்பி யாராவது நம்மள்ட்ட கேள்வி கேட்டாங்கன்னா, நாட் தட் இது பழைய மாதிரி இந்தியா வந்து ரொம்ப வரி பண்ற மாதிரி நம்மளுக்கு தெரியல, பட் இருந்தாலும் I think just to safeguard ourselves from the international diplomatic
ஃப்ரான்டியர். ஐ திங்க் நம்ம வந்து கண்டிப்பாக அந்த ஆதாரங்கள் எல்லாம் நம்ம வந்து சேகரிச்சு வச்சுட்டு தென் வி வில் ப்ராபப்லி மேக் அ மூவ். ஏன்னா எஸ் ஜெய்ஷ் முகமது உமன்ஸ் கூட இதுல ஈடுபட்டதாக வந்து நிறைய தகவல்கள் வந்துட்டு இருக்கு. அஃப்கோர்ஸ் தே ஆர் நாட் கன்ஃபார்ம்ட் yet. But in the மாதிரி if it continues to pour in and we continue to get evidences pointing towards Pakistan, I think India will be forced to act. ஓகே, ஒரு இந்த 48 hours நாளைக்கு சிசிஎஸ் மீட்டிங் நடக்கிறதுக்குள்ள ஏதாவது நமக்கு ஒரு மேஜர் இது கிடைக்க வாய்ப்பு இருக்கா சார்? மேஜர் இதுனா நீங்க ஆதாரம் மாதிரி சொல்றீங்களா? A link or a lead that can convince Pakistan link. ஆமா, இப்போ வந்து சொன்ன மாதிரிதான் லைக் மல்டிபிள் ஏஜென்சிஸ் வந்து ஆல்ரெடி மல்டிபிள் ஸ்டேட்ஸ் டெரிட்டரிஸ்ல வந்து ரெய்ட்ஸ் நடந்துட்டே இருக்கு. நம்ம என்சிஆர் ரீஜனா இருக்கட்டும், உத்தரப்பிரதேஷ், உத்தராகண்ட், ஜம்மு காஷ்மீர், அங்க வந்து நிறைய இந்த மாதிரி ஸ்லீப்பர் செல்ஸோட நிறைய சேஃப் ஹவுசஸ் எல்லாம் இருக்கும். அண்ட் அவங்களுக்கு உதவி கான்ஸ்பிரேட்டர்ஸ் இருப்பாங்க. அவங்க வந்து they could just be brokers or agents. அவங்க ஆக்சுவலா டைரக்டா வந்து தீவிரவாதத்துல ஈடுபடாம இருக்கலாம், தீவிரவாதத்தை நம்பாம இருக்கலாம், பட் பணத்துக்காகவாக வந்து சில விஷயங்களை வந்து பண்ணி தருவாங்க. ஒரு வண்டியை ரெண்டல் வாங்குறது, இல்ல இந்த ஒரு 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 பாக்ஸ் வந்து இங்க இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து கொரியர் சர்வீஸ் பண்றது. ஸோ இந்த மாதிரி எல்லாம் நிறைய வந்து ஹேண்ட்லர்ஸ் அண்ட் கான்ஸ்பிரேட்டர்ஸ் இருப்பாங்க. அவங்களெல்லாம் வந்து ஆல்ரெடி ரவுண்ட் அப் பண்ணி நிறைய பேரை வந்து இவங்க வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அண்ட் எஸ்பெஷலி வந்து இந்த மெடிக்கல் ஃப்ரெட்டர்னிட்டி இப்ப இந்த 3-4 பேர் இருக்காங்க, அவங்கள சார்ந்த நெட்வொர்க்ஸ் வந்து கண்டிப்பா வந்து எல்லாருமே வந்து gotten in touch with அவங்கள சார்ந்த ஹாஸ்பிட்டல்ஸா இருக்கட்டும், அவங்களோட அலுமினி குரூப்ஸா இருக்கட்டும். ஏன்னா நீங்க சொன்ன நம்ம ஆரம்பத்திலேயே பேசுற மாதிரி இந்த மாடியூல் வந்து has leveraged a lot of white collar professionals. ஸோ அதை வச்சு நம்ம வந்து கண்டிப்பாக அது மூலமாக அவங்களோட இமெயில்ஸா இருக்கட்டும், அவங்க யாரை வந்து சந்திச்சாங்க, அவங்க ஃபோன் ட்ரேஸ் பண்ண பண்ற மொபிலைசேஷன் அதெல்லாம் வந்து கண்டிப்பா பண்ணிட்டு இருப்பாங்க. அதுதான் டேட்டா அண்ட் டிஜிட்டல் எவிடன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி விஷயத்துல. ஸோ என்கிரிப்டட் கம்யூனிகேஷன் கண்டிப்பா அவங்க வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. they may have used something like Signal or any other app which is like completely encrypted. அண்ட் அவங்களுக்கு ஃபண்ட் ஃப்ளோ எப்படி இருக்கு அதையும் அவங்க பார்க்க கூடும். இதெல்லாம் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கும். அண்ட் ஜம்மு காஷ்மீர் போலீஸ் ஐ திங்க் they also mentioned இவங்க வந்து ரொம்ப ஒரு என்கிரிப்டட் சேனல்ஸ் தான் யூஸ் பண்ணிருக்காங்க டு கம்யூனிகேட் among each other அப்படின்னு. ஸோ செகண்ட் வந்து இந்த மூவ்மெண்ட் ஆஃப் திஸ் எக்ஸ்ப்ளோஷன் மெட்டீரியல்ஸ் ரைட். ஸோ அது எங்கேருந்து ப்ரொக்யூர் பண்ணிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அமோனியம் நைட்ரேட், மற்ற ரீஏஜென்ட்ஸ், சில தகவல்கள் என்ன சொல்றதுன்னா வந்து இந்த they had these சொல்லுவோம். ஸோ அது ரொம்ப காலமாக யூஸ் பண்ற டெக்னிக் தான். அது வெடிக்கிறச்சு அது உள்ள இருக்கிற ஷார்ப்னஸ்னா நட்டு போல்ட் ஸ்க்ரூ அதெல்லாம் கூட வச்சிருப்பாங்க. ஸோ அது வெடிக்கிறச்சே வந்து உங்களுக்கு வெடி மட்டும் இம்பாக்ட் இல்லை, பட் அந்த ஃபோர்ஸ்ல அது வந்துச்சுன்னா சுத்தி இருக்கிறவங்களோட உடம்புக்குள்ளேயும் அது போய் அது மேக்சிமம் இம்பாக்ட் கிரியேட் பண்ணும். ஸோ அது வந்து இன்னும் கொஞ்சம் ரொம்ப வீரியமா இருக்கும் அந்த ஒரு எக்ஸ்ப்ளோஷன். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது யூஸ் பண்ணியிருந்தா அது எங்கேருந்து சோர்ஸ் பண்ணாங்க. அண்ட் இந்த என்சிஆர் ரீஜன் ரொம்ப ஒரு செக்யூரான ரீஜன், எஸ்பெஷலி நியர் ரெட் ஃபோர்ட். அந்த அது வரைக்கும் இவங்க வந்து இவங்க எப்படி எடுத்துட்டு வந்தாங்க. ஸோ அங்கதான் வந்து ஃபாரன்சிக் அனாலிசிஸும் நிறைய ஆல்ரெடி கேரிட் அவுட். நேற்று அன்பார்ச்சுனேட்டா பாத்தீங்கன்னா அந்த இடத்த கார்டன் பண்றதுக்கு முன்னாடியே வந்து நிறைய மீடியா பீப்புள், ஜேர்னலிஸ்டா இருக்கட்டும், அவங்க நிறைய பேர் வந்து they started touching and moving things. That was a very unfortunate thing. சில மீடியா ஹவுசஸ் வந்து அதை பண்ணாங்க. அந்த லிட்ரஸி வந்து இன்னும் சில பேருக்கு வரல. ஏன்னா அங்க ஃபாரன்சிக் அபிஷியல்ஸ் வர்றதுக்கு முன்னாடியே இவங்க போயிட்டாங்க. அதை வந்து தொடர்ந்து அதை வந்து பிரஷ் பண்றது அதெல்லாம் வந்து அதெல்லாம் நிறைய மெட்டலர்ஜி அண்ட் ஃபாரன்சிக் அனாலிசிஸ் அதை பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதை இவங்க பண்ணது இட் வாஸ் a mistake. But I think all these kind of things would be which is already in motion. And இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும்னா urban security and public space பத்தி நம்ம பேச வேண்டியிருக்கும். ஸோ இது வந்து ரெட் ஃபோர்ட் பக்கத்துல நடந்தது. ஸோ you have a lot of
பீப்புள் கம்மிங் தேர். அங்க வந்து ஆள் நடமாட்டம் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அதே சமயத்துல வந்து இந்த மாதிரி வந்து செக்யூரிட்டி தேவைப்படுற இடங்கள் வந்து இந்தியாவில் மிக நிறைய இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கு வந்து இதே மாதிரி ஸ்லீப்பர் செல்ஸ் வந்து இதோட நிறுத்துறவங்களா இல்ல வேற வேற ஐடியாஸும் அவங்களுக்கு இருக்கா? ஸோ அதனால வந்து இட் இஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் கையில இருக்கிறவங்களை பிடிச்சு இன்வெஸ்டிகேட் பண்றது மட்டும் இல்ல, பட் இதை தவிர வந்து வேற ஏதாவது பிளான்ஸ் ஃபியூச்சர்ல இருக்கா? ஏன்னா இப்ப பீகார் எலெக்ஷன்ஸ் வேற நடந்துட்டு இருக்கு. மற்ற இடத்துல there will be a lot of other significant events as well. இப்போ டெல்லி மாதிரி மும்பை, பெங்களூர், சென்னை, ஹைதராபாத், புனே இந்த மாதிரி நிறைய சென்சிட்டிவ் ஏரியாஸும் மற்ற ஸ்டேட்ஸ்ல இருக்கு. ஸோ இது இவ்வளவுதானா இல்ல இதுக்கப்புறம் ஏதாவது தொடருமா, அதை வந்து கண்டிப்பா அவங்க வந்து பார்ப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இந்த நெட்வொர்க் மேப்பிங், பேட்டர்ன் டிடெக்ஷன் அது எல்லாமே நடந்துட்டு தான் இருக்கும். அண்ட் இதுல பிரச்சனை என்னன்னா இவ்வளவு ஏஜென்சி இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் வந்துட்டு இருக்கும். பட் அதுல வந்து எது உண்மை, எது வந்து நம்ம உடனே சீரியஸா எடுக்கணும், அதெல்லாம் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் சம்டைம்ஸ் சம் ஹன்ச் பேஸ் பண்ணி தான் வந்து ஏஜென்சிஸ் கேன் ஆக்ட். இப்ப நிறைய பேர் நேற்று கூட சொன்னாங்க நெட்ஃபோர்ட் பக்கத்துல இந்த மாதிரி ஒரு சம்பவம் வந்து எப்படி நடக்கலாம், செக்யூரிட்டிலாம் என்ன பண்றாங்க. ஐ மீன் நம்ம காங்கிரஸ், ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் பொலிட்டிக்கல் இன்டு திஸ், பட் மெயினா வந்து நம்ம வந்து காங்கிரஸோட பேச்சாளர்கள் அவங்களோட சார்ந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம். உடனே வந்து எப்படி இது நடக்கலாம், இன்டெலிஜென்ஸ் எங்க டெல்லியில இப்ப பிஜேபி கவர்மெண்ட் தான் இருக்கு அப்படி அப்படின்னு. ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் இன்டு பிஜேபி காங்கிரஸ் இயர். நான் வந்து ஒரு இன்டெலிஜென்ஸ் கம்யூனிட்டி சார்ந்து மட்டும்தான் நான் வந்து இங்க பேச விரும்புறேன். அவங்க பண்ண விஷயங்கள்னால வந்து எவ்வளவு டெரர் அட்டாக் வந்து தடுக்கப்பட்டிருக்கிறது வந்து யூஸ்வலா வந்து பொது வெளியில வந்து வரவே வராது. இப்ப நம்ம வந்து ஒரு இடத்துல வந்து இவ்வளவு ஆர்ம்ஸ் வந்து கைப்பற்றி இருக்காங்க, இவ்வளவு பேர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க, இவ்வளவு வெடிப்பொருட்கள் இருந்தது, அதோட மட்டும் வந்து அந்த நியூஸ் முடிஞ்சிருது. பட் இப்போ ஒரு 300 kgs ஆஃப் அமோனியம் நைட்ரேட்னா அதனால வந்து எவ்வளவு நம்பர் ஆஃப் வெடிகுண்டு வந்து நம்ம தயாரிக்க முடியும், அதனால என்ன மாதிரி இம்பாக்ட் வந்து எங்கெங்கெல்லாம் வரக்கூடும், இதை வந்து குவான்டிஃபை பண்றது வந்து யாருமே பண்றது இல்லை. ஒரு 350 கிலோ அமோனியம் நைட்ரேட் வச்சு நீங்க எவ்வளவு பேரை கொல்லலாம்னு நீங்க வந்து குவான்டிஃபை ஒரு கால்குலேட் பண்ணாலே வந்து உங்களுக்கு வந்து அதோட ஆன்சர் தெரிஞ்சிடும். அதனால எவ்வளவு அட்டாக்ஸ் வந்து தடுக்கப்பட்டது. புல்வாமா அட்டாக்கு பயன்படுத்தப்பட்டது 80 kg. கரெக்ட் கரெக்ட். அண்ட் see again புல்வாமா அட்டாக்ல வந்து you are targeting army convoy இல்லையா? பட் இப்ப அந்த அதே 80 kgs வந்து நீங்க ஒரு மால்லயோ ஒரு தியேட்டர் காம்ப்ளெக்ஸ்லயோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப புல்வாமால வந்து எவ்வளவு பேர் இருந்து போனாங்க வந்து இதே மாதிரி இம்பாக்ட் வந்து ஒரு மால்லயோ ஒரு தியேட்டர்லயோ இருந்ததுன்னா எவ்வளவு 1000 பேர் வந்து இம்பாக்ட் ஆவாங்க. அதுதான் நான் சொல்றேன். நீங்க மேக்சிமம் நீங்க வந்து குவான்டிஃபை பண்ண ட்ரை பண்ணுங்க. மேக்சிமம் ப்ராபபிலிட்டி ஒரு 350 கிலோ அமோனியம் நைட்ரேட்ல எவ்வளவு பேர் நீங்க கொல்லலாம்னு மட்டும் நீங்க குவான்டிஃபை பண்ணுங்க. அவ்வளவு பேர் வந்து காப்பாற்றப்பட்டிருக்கார்கள் தான் நம்ம வந்து இதுல வந்து நம்ம சர்மைஸ். ஸோ பட் ஒரு 10 விஷயத்துல வந்து ஒரு விஷயமோ 2 விஷயமோ வந்து இட் வில் கோ த்ரூ. அது வந்து ஒரு ஹியூமன் எரர்னு சொல்லலாம். இல்ல நம்ம கரெக்டா டயத்துல வந்து நம்ம சில விஷயங்கள் மிஸ் பண்ணிடுவோம். ஏன்னா இந்தியா மாதிரி ஒரு நாடு வந்து மிகப்பெரிய நாடு, எங்கேருந்து வந்து யார் எப்படி ஹெல்ப் பண்ணுவா எதுவுமே நம்ம வந்து லைக் யூ கான்ட் ஜட்ஜ் ரைட். சோ அதுல வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கதான் செய்யும். அதையும் வந்து மக்களும் சரி அரசியல் கட்சிகளும் சரி அட்லீஸ்ட் இந்த இமீடியட் ஆஃப்டர் மேத் வந்து உடனே போஸ்ட்மார்ட்டம்குள்ள போகாம we should actually congratulate the intelligence community and the advisors for doing all that they have been doing for the last month or so. அது வந்து எப்பயுமே வந்து ஃபோக்கஸ் இல்லாம இருக்கிறது வந்து ரொம்ப வருத்தமானது. ஃபைனல் லாஸ்ட் क्वेश्चन சார். பார்டர்ல இப்போ எல்ஓசி இன்டர்நேஷனல் பார்டர் எல்லாத்துலயும் வந்து பாதுகாப்பு உஷார்படுத்தப்பட்டிருக்கிறது, நாடு முழுக்க பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கின்றதும் தெரிகிறது. என்ன நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நெக்ஸ்ட் 5-10 days ஆர் fortnight? நான் எக்ஸ்பெக்ட் பண்ற விஷயம் வந்து இப்போதைக்கு வந்து இந்த இமீடியட் ஆஃப்டர் மேத் ஐ டோன்ட் திங்க் வி வில் see a lot of influx from the border. ஏன்னா இப்போ வந்து
எதிரிக்கும் தெரியும் வந்து இந்தியாவோட பார்டர் வந்து. அண்ட் பாகிஸ்தான் ஏர்ஃபோர்ஸ் சீஃப் வந்து ஆக்சுவலி இப்போ ஒரு பிரேக்கிங் கிடைச்சிருக்கு. ஏர்ஃபோர்ஸ் பாகிஸ்தானுடைய ஏர்ஃபோர்ஸ் சீஃப் வந்து தன்னோட ஃபாரின் ட்ரிப்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணிருக்காரு. ஆமா, அகைன் அவங்க வந்து அவங்கள பாதுகாக்கிறதுக்காக வந்து அது பண்ணிருக்காங்க. ஏன்னா ஆல்ரெடி யூ நோ தட் வி ஆர் தேர் இன் த வெரி அன்யூஷுவல் ஸ்ப்ரீ ஆஃப் ட்ரை சர்வீஸ் ட்ரில்ஸ். அண்ட் அதுலயே வந்து நிறைய நோட்டாம் அண்ட் எனிவேஸ் பாகிஸ்தானோட ஏர் ஸ்பேஸ் வந்து ரொம்ப நாளாவே வந்து ரொம்ப ஆன் அண்ட் ஆஃப் க்ளோஸ்டா தான் இருக்கு மோஸ்ட்லி. அண்ட் அவங்களுக்கு பெரிய இன்டர்நேஷனல் ஏர் டிராஃபிக்கும் கிடையாது, லைக் நாட் ஆஸ் பிக் ஆஸ் எனி ஆஃப் தி இந்தியன் ஏர்போர்ட்ஸ். பட் எஸ்பெஷலி இந்த மாதிரி ஒரு அட்டாக் அவங்க சைட்ல, பாகிஸ்தான் சைட்ல கமெண்ட்ரி எப்படி இருக்குன்னு நீங்க பார்த்தாலே வந்து இவர் ஏன் இப்படி பண்ணிருக்காருன்னு தெரியும். ஸோ பாகிஸ்தான் சைட்ல ஆப்வியஸா வந்து அவங்க சைடு பயஸ்டா தான் இருப்பாங்க. ஸோ அவங்க காரணம் காட்டுறது பாத்தீங்கன்னா பீகார் எலெக்ஷனை நோக்கி வந்து பிஜேபி வந்து செய்யற சரி அவங்களே வந்து பண்ணிருப்பாங்க. அண்ட் இந்த மாதிரி ஒரு எலெக்ஷன் சீசன்ல வந்து அவங்க திருப்பி பேட்ரியாட்டிசம் இன்வோக் பண்றதுக்காக பாகிஸ்தான் மேல பழி போட்டு திருப்பி ஏதாவது வந்து கிராஸ் பார்டர் அட்டாக்ஸ் வந்து அவங்க பிளான் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் அவங்க வந்து ஆல்ரெடி நரேட்டிவ் செட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியாவிலே சில சில people they are also carrying the same thoughts into the social media space. So obviously அவங்களுக்கு வந்து இதனால வந்து ஒரு அச்சமை விட வந்து they'll have some kind of preparedness. அவங்களும் வந்து சில விஷயங்கள் வந்து they have to reassure their own people as well. இப்ப அவங்க வந்து அவங்க மக்களும் கொஞ்சம் அச்சமா இருக்கலாம். நான் டாக்கிங் அபவுட் காமன் பீப்புள். ஏன்னா ரெண்டு சைடு மிலிட்டரிஸ் அடிச்சிருந்தாலும் at the end of the day common people also get affected. ஸோ அவங்களுக்கு ஒரு ரீஅஷூரன்ஸா இருக்கும், சரி நம்மளோட ஏர் மார்ஷல் வந்து ஏர் சீஃப் வந்து he is not going anywhere else, he is going to be there. நம்ம வந்து சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் டைப்ஸ் பாலாகோட் அப்ப கூட வந்து இந்த ஃபேமஸ் பாகிஸ்தான் ட்விட்டர் போஸ்ட் நம்ம பார்த்திருக்கோம்ல, லைக் PAF is awake, Pakistan Air Force is awake, sleep tight, PAF is awake, நல்லா தூங்குங்க அப்படினு. Exactly. So அதுக்கப்புறம் என்ன நடந்து நம்ம பார்ப்போம். அவங்களோட சைட்ல நிறைய ஆப்டிக்ஸ் வந்து இந்த மாதிரி அவங்க வந்து போஸ்டரிங் ரொம்ப தேவை. ஸோ அதுக்காக அவங்க வந்து கண்டிப்பா இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் நம்ம சைட்ல question in terms of next days what to expect. கண்டிப்பா இந்த raids and arrests will continue. நம்ம பேசுற மாதிரி எல்லா நெட்வொர்க்கும் will be tapping. forensic linkage வந்து கண்டிப்பாக வந்து இப்போ ஃபரிதாபாத் கேஷ் நம்ம வந்து அதுல வந்து அமோனியம் நைட்ரேட் ஆர் அதர் மெட்டீரியல்ஸ் நம்ம அப்டெயின் பண்ணதுக்கும் நேத்து வந்து இந்த வெடிச்சதுக்கும் அங்க வந்து கெமிக்கல் சிக்னேச்சர்னு சொல்லுவாங்க அந்த ஃபாரன்சிக் அனாலிசிஸ்ல. இதே மாதிரி கெமிக்கல்ஸ் தான் நம்ம வந்து பிடிப்பட்டது ஃபரிதாபாத்தில் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு கனெக்ஷன்ஸ், எந்த மாதிரி டெட்டோனேட்டர் யூஸ் பண்ணிருக்காங்க, சர்க்கிட்ரி ஸ்டைலு, இதெல்லாம் வந்து அவங்க கண்டிப்பா கம்பேர் பண்ணுவாங்க. இதுக்கும் அதுக்கும் வந்து சம்பந்தம் இருக்கா. இட்ஸ் ஜஸ்ட் லைக் ஹேண்ட் ரைட்டிங் மாதிரி தான் கெமிக்கல் சிக்னேச்சர்னு சொல்லுவோம். ஸோ ட்ரை டு see if the patterns are similar. ஸோ அப்படி இருந்துச்சுன்னா then there is a strong possibility இந்த குரூப் தான் வந்து இதுலயும் வந்து சம்பந்தப்பட்டு இருக்கு அப்படின்னு. And obviously there will be some updates that we will be getting from the agencies as well. 10 days kulla we may get at least a couple of strong statements in terms of how the investigations are going. And financial tracking and possible asset freeze also might happen. It again depends. உங்களுக்கு பணம் உதவி வந்து எங்க இருந்து வந்திருக்கு, டெரர் ஃபைனான்சிங் நெட்வொர்க், ஒரு பெரிய ஃபைனான்ஸ் இப்போ வந்து ஜெய்ஷ் முகமது இருந்துச்சுன்னா அவங்க வந்து எப்படி பணத்தை ரூட் பண்ணிருப்பாங்க. I know because you are talking about a professional network being involved, then the money could have also exchanged hands in a more professional manner. ஸோ அவங்க வேலை பண்ற ஹாஸ்பிட்டலா இருக்கலாம், கிளினிக்ஸா இருக்கலாம், ஆல் தட் வில் ஆல்சோ கம் அண்டர் ஸ்க்ரூட்டினி. இது ஒயிட்டாவே அவங்க வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்களா? ஏன்னா முந்தைய காலத்துல நம்ம ஹவாலா நிறைய யூஸ் பண்ணப்பட்டு நம்ம பார்த்திருக்கோம். ஸோ இப்படி இவங்கெல்லாம் வந்து ஒயிட் காலர் ஜாப்ஸ்னா மேபி ஹவாலா இல்லாம டைரக்டாவே தே மைட் ஹவ் காட் ஃபண்டிங் ஃப்ரம் ஃபாரின் சோர்சஸ் ஆர் ஈவன் வித் இன் இந்தியா. ஸோ அது வந்து கண்டிப்பா பார்ப்பாங்க. அதே மாதிரி வந்து ஐ திங்க் த அலர்ட்ஸ் வில் ஆல்சோ ஸ்டே அக்ராஸ் டெல்லி, NCR, Mumbai, Bangalore, all the key centers definitely at least for the next couple of weeks. ஏன்னா நீங்க மறக்க கூடாது 26/11 ஓட ஆனிவர்சரி வருது இந்த மந்த்.
ஸோ இட் குட் பி அ ப்ரீகர்சர், அதுவும் நம்ம பார்க்கணும். அண்ட் ஃபர்ஸ்ட் நம்மளோட முதல் கேள்வியை வந்து வாஸ் திஸ் Am I audible, sir? So, am I audible, sir? Can you repeat? Yeah. நான் என்ன சொல்லிட்டு வந்தேன்னா 2611 இது ப்ரீகர்சரா கூட இருந்திருக்கலாம். ஏன்னா நம்ம முதல்ல கேட்ட கேள்விதான் இங்க வந்து ஃபர்ஸ்ட் இது பிளான்ட் எக்ஸ்ப்ளோஷனா இல்ல ப்ரீமெச்சூர் ஆக்சிடென்டல் எக்ஸ்ப்ளோஷனா நம்ம பார்க்கணும். வெதர் த டார்கெட் வாஸ் சம்திங் எல்ஸ், வெதர் இட் வாஸ் ஜஸ்ட் a movement of certain explosives. அது வந்து நம்ம கண்டிப்பா ஒரு செகண்டரி அட்டாக் ஏதாவது இருக்குமான்னு இவங்க வந்து கண்காணிச்சுட்டே இருப்பாங்க. அதே சமயத்துல வந்து இந்த டாக்டர்ஸ், why are doctors alone involved, அதுல ஏதாவது பேட்டர்ன் இருக்கா ப்ரொஃபஷனல் நெட்வொர்க் பத்தி. அண்ட் கண்டிப்பா இந்த மாதிரி அனாலிசிஸ் வந்து கண்டிப்பா நடக்கும். ஸோ 10 daysல வந்து இந்த மாதிரி தான் இதை நோக்கி தான் இன்வெஸ்டிகேஷன்ஸ் கண்டிப்பாக போகும். கம்ப்ளீட் பிக்சர் வந்து நம்மளுக்கு இதுல இது எல்லாமே ஒரே நெட்வொர்க்கா இல்ல வந்து ஃபரீதாபாத் அண்ட் ஜம்மு காஷ்மீர் நெட்வொர்க்ஸ் ஆர் 2 different செப்பரேட் நெட்வொர்க்ஸ் வந்து நம்மளுக்கு கூடிய விரைவில் தான் தெரியும். ரொம்ப நன்றி சார். எத்தனை நேரம் நம்மளோட இந்த ரொம்ப டீட்டெயிலாக ரொம்ப முக்கியமான விஷயங்கள் குறித்து சொன்னீங்க. அதுக்காக நன்றி சார். ஜெய்ஹிந்த்.